சனி மகாதிசை 2026 19 வருஷம். யாருக்கு ராஜயோகம், யாருக்கு பாடம்? 19 வருஷம் கிட்டத்தட்ட உங்க வாழ்க்கையோட கால் பங்கு. இந்த 19 வருட காலத்துக்கு உங்க தலையெழுத்து எழுதுற அதிகாரம் ஒரே ஒரு கிரகத்தோட கைக்கு மாறப்போகுதுன்னா நீங்க பதறுவீங்க இல்லையா? அவர் வேறு யாரும் இல்லை, நீதி தேவன், கர்மகாரகன் சனி பகவான். சனி மகாதிசைங்கிறது ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி. சிலருக்கு இது சிக்ஸர் அடிக்க கிடைத்த வாய்ப்பு, சிலருக்கு அவர் ஒரு கண்டிப்பான ஆசிரியர். 2026 உங்க வாழ்க்கையில சனி மகாதிசை ஆரம்பிக்க போகுதா, இல்லனா ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கா? அந்த ராசிகள் எது? சனி திசை யாருக்கு கோடிகளை கொட்ட போகுது, யாருக்கு பாடங்களை கொடுக்க போகுது? இந்த பதிவை முழுசா பாருங்க. ஏன்னா சனி உங்களுக்கு நல்லது செய்ய போறாரா இல்ல கஷ்டம் கொடுக்க போறாரான்னு தெரிஞ்சா நீங்க தயாராகலாம். பொதுவா சனி திசைனா எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா சனி பகவான் ரொம்ப நேர்மையானவர். அவர் கெடுதல் செஞ்சாலும் அது ஒரு நியாயத்துக்காக தான். ரிஷப ராசி மற்றும் துலாம் ராசி, இந்த 2 ராசிகளுக்கு சனி பகவான் யோகக்காரகன். சில லக்னங்களுக்கும் சில கிரக சேர்க்கைகளோடு பிறந்தவர்களுக்கும் சனி திசை கடும் சவால்களை கொடுக்கலாம். இது கெடுதல் இல்ல, வாழ்க்கைக்கான பாடம். 1. கடகராசி மற்றும் சிம்மராசி. சனி நிலை. இந்த 2 ராசிகளுக்கும் சனி ஒரு பகை கிரகம். உடல்நலக்குறைவு, ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. நீண்ட நாள் தீராத நோய்கள், மூட்டுவலி, வயிறு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் வரலாம். குடும்ப சலசலப்பு, கணவன் மனைவிக்குள் சண்டை, வீண் விவாதங்கள், பிரிவுகள் வரலாம். சனி பகவானை நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்லை. அவர் நீதிமான், உங்க கர்மவா மட்டும்தான் பிரதிபலிப்பார். அதனால இந்த சனி திசை காலத்துல அது உங்களுக்கு நடக்குதோ இல்லையோ, இந்த எளிய பரிகாரங்களை செஞ்சா சனி பகவானோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காணொளியை விரிவாக பார்க்க விரும்புபவர்கள் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்து வீடியோவை பார்க்கலாம். நன்றி.